Hello everyone, இந்த வீடியோவில் Group 2 2A expected max questions தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம துருவம் அகாடமி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வீக் 3 டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. அதில் மேக்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 25 சம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கடனாக வழங்கப்பட்ட அசல் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55,560 இருந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு தனி வட்டின்னு நமக்கு பார்த்தாலே தெரியுது. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அசல் பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. 48,000ங்கிறது பி. 2 ஆண்டுகள் 3 மாதம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஆண்டுகள்னு இல்லாமல் 3 மாதம்னு ஒன்று எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இது என்னது என்னோட வேல்யூ. மொத்த தொகைங்கிறது என்னென்னா ஏன்னு சொல்லுவோம். என்ன கேட்குறாங்க? ஆர் வட்டி வீதம் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஏவும் பியும் இருக்கா? இதை வச்சு நம்ம தனி வட்டி கண்டுபிடிக்கலாமா? SI = A - Pங்கிற ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். ஏவோட வேல்யூ 55,560 மைனஸ் 48,000 பியோட வேல்யூ. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 7,560 அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நமக்கு ஆர் தானே கேட்குறாங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்ன? SI = PNR/100. SIயோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 7,560 பியோட வேல்யூ 48,000 இன்ட்டு என்னோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க? 2 ஆண்டுகள் 3 மாதம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதை ஃபுல்லாக இயருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும், ஆண்டுகளுக்கு. அப்போ 2 + 3 மாதங்கிறத வருஷமாக மாற்றும் போது என்னாகும்? 3/12ன்னு வரும். 12னா என்ன? ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். 3/12ன்னு போட்டோம்னா இது 3 மாதங்கிறது வருஷத்துக்கு கன்வெர்ட் ஆகிடும். இதே அடிங்க 1 இங்கே 4. அப்போ 2 + 1/4ன்னு இருக்குமா? இதுக்கு LCM எடுத்தோம்னா 4 × 2 8, 8 + 1 9, 9/4 இயர்ஸ். இதை மொத்தமாக நம்ம எப்படி மாற்றிட்டோம்? 9/4 இயர்ஸ்னு மாற்றிட்டோம். அப்போ இங்கே எண்ணுக்கு பதில் என்ன போடுறீங்கன்னா 9/4 இன்ட்டு ஆரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். R/100. 0 0 0 0 கேன்சல். இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோன்னா 120 வரும். இப்போ எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டுட்டு போங்க. R = 7,560 டிவைடட் பை இந்த 129 மல்டிப்ளியில் இருக்கா, அது கீழே வந்துடும். 120 × 9. 0 0 கேன்சல். இதையும் 756ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்னா 63 கிடைக்கும். இப்போ 9ஐயும் இதையும் பண்ணோன்னா 7. அப்போ ஆரோட வேல்யூ எவ்வளோ? 7%. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். எத்தனை ஆண்டுகளில் 5,600 ஆண்டுக்கு 6% தனிவட்டி வீதத்தில் 6,720 உயரும்? இது என்னது? தனிவட்டிக்கான சம் தான். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இது பியோட வேல்யூ. 6% அப்படிங்கிறது வட்டி வீதம், அதனால் ஆரோட வேல்யூ. இந்த வீதத்தில் இந்த அமௌண்ட்டாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஏவோட வேல்யூ. என்ன கேட்குறாங்க? எத்தனை ஆண்டுகள், என்னோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. வழக்கம் போல் நம்ம முன்னாடி பார்த்த சம் மாதிரியே தான். மொத்த தொகையும் அசலும் கொடுத்துட்டாங்க. அப்போ தனி வட்டி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். SI = A - P. 6,720 மைனஸ் 5,600. இதனுடைய மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 1120 கிடைக்கும். இது தனிவட்டி. தனிவட்டிக்கான ஃபார்முலா என்ன? SI = PNR/100. SIக்கு பதிலாக 1120 போடணும். அசலோட வேல்யூ 5,600 இன்ட்டு N தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆரோட வேல்யூ 6% கொடுத்துருக்காங்க. 0 0 0 0 கேன்சல். 1120 டிவைடட் பை இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் டிவிஷனில் கொண்டு வந்துடுங்க. 56 × 6 = N. இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோன்னா 2 டைம்ஸில் வருமா? 2 இந்த 0. 20 டிவைடட் பை 6ன்னு இருக்குது. N = 20 டிவைடட் பை 6. இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோன்னா செகண்ட் டேபிள்லேயே பண்ணுங்களேன். இங்கே 10 வரும், இங்கே 3 வரும். நமக்கு ஆப்ஷனில் என்ன இருக்குது? மிக்சட் ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம 10/3ன்னு வச்சுருக்கோம். அப்போ இதை மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றணுன்னா
3 3s are 9, பேலன்ஸ் 1 10. இதை வந்து 3 × 3 9 + 1 10 10/3 இந்த ஃபார்ம் வந்துடுதா? ஒன்றுமே கிடையாது. ஆப்ஷனில் இது கொடுத்துருந்தா இதை போட்டுடலாம். இது இல்லை, அதனால் நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றுறோம். அப்போ என்னங்கிறது என்ன? 3 × 1/3 இயர்ஸ். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை காண்க. இதுவும் ரொம்ப சிம்பிளான சம் தான். மொத்தமாக எவ்வளோ? 50 பேர் இருக்காங்க. 14% வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து வரலை, லீவ் போட்டாங்க. 14% லீவ்னா வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை காண்க. அப்போ இதை கேட்கல, இப்போ யார் வந்திருக்காங்களோ அவங்களோட எண்ணிக்கை தான் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 100க்கு 14 பேர் வரலைன்னா எத்தனை பேர் வந்திருப்பாங்க? 86% வந்திருப்பாங்களா? 100 - 14 போட்டால் 86% வந்திருக்காங்க. இவங்க தான் எத்தனை பேருன்னு சொல்லி கேட்குறாங்க. 86/100 மொத்தம் எவ்வளோ? 50. இந்த 50 ஸ்டூடெண்ட்ஸில் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் வந்திருக்காங்க. இதை வந்து இந்த ஃபார்மேட்டில் போட்டோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். 2 வருமா? இதுவும் பண்ணோன்னா 43. 43 பேர் வந்து வந்திருக்காங்க. ஆப்ஷன் சி கரெக்ட். 25 மாணவர்களில் 72% பேர் கணித பாடத்தில் திறமையானவர்கள். கணித பாடத்தில் திறமை அற்றோர் எத்தனை பேர்? இதுவும் வந்து நம்ம லாஸ்ட்டாக ப்ரீவியஸாக ஒரு சம் பார்த்தோம்ல, இதுவும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. டோட்டலாக எத்தனை மாணவர்கள்? 25 பேர் இருக்காங்க. இதில் வந்து 72 பேர் வந்து மேக்ஸில் திறமையானவர்கள்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு கேட்குறது என்ன? திறமையற்றோர்னா இது வேண்டாம். பேலன்ஸ் எவ்வளோ? 100ல் 72 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 28% வரும். இதுதான் வந்து எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மொத்தம் இத்தனை மாணவர்கள், அதில் 28% எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். 25 × 28/100. இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோன்னா 4, இதுவும் பண்ணோன்னா 7. அப்போ மொத்தமாக எத்தனை மாணவர்கள் வந்து கணித பாடத்தில் திறமையற்றவங்களாக இருக்காங்க? 7 மாணவர்கள். ஆப்ஷன் சி கரெக்ட். இரு சார்பகா எண்களின் மீசிமா 5005. ஓர் எண் 65 எனில் மற்றொரு எண் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சார்பகா எண்கள் அப்படின்னால என்ன அர்த்தம்னா ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா எந்த நம்பராலையுமே டிவைட் ஆகாத நம்பர்ஸை தான் ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு 2, 3, 5, 7 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் இந்த நம்பர்ஸ். இந்த நம்பர்லாம் எதாலையுமே டிவைட் ஆகாதுன்னு சொல்லுவோம். அதோட மீச்சிமா LCM கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, இன்னொரு எண் தான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? LCM × HCF = 1 number × another number. இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 65 ஒய் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். LCM எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5005 × HCF வந்து என்னென்னா ப்ரைம் நம்பர்ஸ், ஏதோ 2 ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு தானே சொல்லியிருக்காங்க. இதில் ஏதோ நம்பர் ப்ரைம் நம்பரோட HCFனாலே அது வந்து மோஸ்ட்லி ஒன்றா தான் இருக்கும். ஒன்றால் மட்டும்தான் டிவைட் ஆகும். அப்படிங்கிறப்ப HCF ஒன்றா தான் இருக்க முடியும். = எக்ஸோட வேல்யூ என்ன? 65. 65 × y. y ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? y = 5005 / 65. இதனுடைய 5th டேபிள்லேயே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். 1 3 வரும். இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோன்னா 1001ன்னு கிடைக்கும். இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோன்னா 77 கிடைக்கும். அப்போ மற்றொரு எண் அப்படிங்கிறது என்ன? 77. ஆப்ஷன் டி கரெக்ட். 48இன் 48% = எக்ஸின் 64% எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 48% என்ன அர்த்தம்? 48 × 48/100 இங்கே சொல்கிறது அப்படி நான் எழுதியிருக்கேன். எக்ஸின் 64, அப்போ எக்ஸ் × 64/100. இதில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க, மற்ற எல்லாத்தையும் ஒரு சைடாக கொண்டுட்டு போகலாம்.
48 இன்ட்டு 48 இந்த 100 வந்து மேலே போயிடும் இன்ட்டு 100 டிவைடட் பை இங்கே ஆல்ரெடி ஒரு 100 இருக்கா அது கீழேயே தான் இருக்கும் இன்ட்டு இந்த 64 கீழே வந்துடும். ஒன்றுமே கிடையாது, இங்கே 64/100 இருக்கிறது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகிறப்ப 100/64ன்னு மாறிடும். இப்போ எதெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியுமோ பண்ணிடலாம். 100 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். 64ஐயும் இதையும் அடித்தோம் அப்படின்னா 4th டேபிளே அடிங்க. இங்கே 12 வரும், இங்கே 16 வரும். இதையும் திரும்ப 4thலேயே அடிக்கலாம். 3 வரும், இங்கே 4. இதையும் பண்ணோன்னா 12. 12 into 3 36. X equal to 36. Option D correct. மீ போவ காண்க x squared plus xy x cube y squared plus x squared y cube ரெண்டு டேர்ம் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க? HCF என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன? x squared plus xy. இதுலேருந்து எதை வெளில காமனாக எடுக்க முடியும்னு பாருங்கள். ரெண்டுத்துலேயுமே x வந்து காமனாக இருக்குது. அப்போ எக்ஸை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 2x இருக்குது. ஒரு எக்ஸ் வெளில எடுத்துட்டோம், அப்போ உள்ளே ஒரு எக்ஸ் இருக்கும். அடுத்தது என்ன இருக்குது? ப்ளஸ். அந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கணும். அடுத்தது என்ன? XY. அதில் தான் ஒரு எக்ஸ் காமனாக எடுத்தாச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? y மட்டும்தான் இருக்கும். y. இந்த டேர்மை நம்ம இப்படி மாற்றி எழுதியிருக்கோம். x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு மாறிடுச்சு. இப்போ அடுத்தது இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க. x cube y squared plus x squared y cube. இது ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா என்னென்ன காமனாக இருக்குது? எக்ஸு 3x இருக்குது, இங்கே 2x இருக்குது. அப்போ எது காமன்? 2. ரெண்டுத்துலேயுமே கண்டிப்பாக 2x இருக்கும்ல, அதை வெளியில் எடுத்திருக்கேன். y ஸ்கொயர்டுன்னு இருக்குது, இங்கே y க்யூப்னு இருக்குது. அப்போ 2y காமனாக இருக்குது ரெண்டுத்துலேயுமே. அப்போ y ஸ்கொயர்டை வெளியில் எடுத்துட்டேன். இப்போ உள்ளே என்ன வரும் அப்படின்னா 2x ஆல்ரெடி இருக்கா, அப்போ பேலன்ஸ் ஒரு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் உள்ளே. y ஸ்கொயர்ட் இங்கே ஆல்ரெடி எடுத்தாச்சு, அப்போ எதுவுமே வராது. அடுத்தது ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. இந்த டேர்மில் பாருங்களேன், எக்ஸ் ஸ்கொயர்ட் வெளில எடுத்துட்டேன். y ஸ்கொயர்ட் எடுத்துட்டேன். இன்னும் ஒரு y மட்டும் இருக்குது, அதை வந்து ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கணும். ஒன்றும் இல்லை, xy காமனாக இருக்கா, அதை வெளியில் எடுத்துகிட்டு உள்ளே என்ன வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடணும். இப்போ என்ன கேட்குறாங்க? இதுக்கும் HCF என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ரெண்டுத்துலேயுமே மோஸ்ட்லி என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு எக்ஸ் தான் இருக்குது, ஆனால் இங்கே 2x இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது, அப்போ ஒரு எக்ஸை எடுத்துக்கணும். இன்ட்டு ஒய்யை பாருங்கள், இங்கே y ஸ்கொயர்ட் இருக்குது, இங்கே ஒய்யே இல்லைங்கிறப்ப இந்த டேர்மை விட்டுறணும். அடுத்தது ப்ராக்கெட்குள்ளே கட்டுவாங்க. இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய், இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் சேமாக இருக்கா, ரெண்டுத்துலேயும் காமனாக தானே இருக்குது. இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கணும், எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ HCFங்கிறது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஆப்ஷன் ஏ கரெக்ட். x⁴ - 1 அண்ட் எக்ஸ் ஸ்கொயர்ட் - 1 இதோட மீ போவா HCF காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. x⁴ - 1 இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? x squared the whole squared minus 1 squared அப்படின்னு எழுதலாமா? x⁴ x squared of squaredன்னு எழுதியிருக்கேன். 2 into 2 4 மைனஸ் 1ஓட ஸ்கொயர்ட் என்ன? 1. அதே 1 தான். இந்த டேர்மை நம்ம வந்து இந்த மாதிரி மாற்றி எழுதியிருக்கோம். இப்போ இது வந்து a² - b² அந்த ஃபார்மில் இருக்கா? இது வந்து a, இது b. 1ங்கிறது b. a² - b² ஃபார்முலா என்ன? a + b இன்ட்டு a - b. இதுதான் பேசிக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம இந்த டேர்மை இந்த ஃபார்முலா பேஸில் எழுத போகிறோம். ஒன்றும் இல்லை, ஏங்கிறது x², bங்கிறது 1. அந்த ஃபார்முலா எழுத போகிறோம். a + b அப்படிங்கிறப்ப x² + 1 x² + 1 இன்ட்டு a - bங்கிறப்ப x² - 1. இப்போ நம்ம இந்த டேர்மை இந்த மாதிரி மாற்றி எழுதியிருக்கோம். இப்போது இந்த ஸ்டெப்லேயுமே என்ன பண்ணலான்னா இந்த x² + 1 அப்படியே வச்சுக்கலாம். திரும்ப இந்த டேர்ம் பாருங்களேன், இது திரும்பவும் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. a² - b² ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இதை திருப்பி a + b - b எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். இங்கே ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது 1. அப்போ a + bங்கிறப்ப x + 1 இன்ட்டு x - 1. இந்த டேர்ம் அப்படியே எழுதியிருக்கேன். இந்த டேர்முக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். இந்த டேர்ம் முடிஞ்சுதா? அடுத்த செகண்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க? x² - 1.
இதுவும் வந்து a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட் ஃபார்மில் தான் இருக்குது, இதே ஃபார்மில் தான் இருக்குது. ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது 1. அப்போ a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறோம். a எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. நமக்கு கொஷனில் என்ன கேட்குறாங்க, ரெண்டுத்தோட HCF கேட்குறாங்க, இதுக்கும் இதுக்கும். இது ரெண்டுத்துலேயும் மோஸ்ட் காமனாக என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இங்கே இருக்குது, இதில் வந்து இல்லை, அப்போ இது வராது. பேலன்ஸ் என்ன, எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் மைனஸ் 1 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, அதனால் எக்ஸ் மைனஸ் 1. இதுதான் இதோட HCF. ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு 4500 அசலுக்கு மொத்த தொகை 5000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அசல் கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ, மொத்த தொகை ஏவோட வேல்யூ, தனி வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏவும் பியும் கொடுத்துருக்காங்க, ஏயும் பியும் கொடுத்துட்டாலே தனி வட்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏ மைனஸ் பி, ஏவோட வேல்யூ 5000 மைனஸ் பியோட வேல்யூ 4500, ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா 500. இதை வந்து கொஷினை ரீட் பண்ணும்போதே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம் தேவையில்லை. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பவர் 1 ப்ளஸ் மைனஸ் 1 பவர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் மைனஸ் 1 பவர் கியூப் ப்ளஸ் மைனஸ் 1 பவர் 4 அப் டு 25 உறுப்புகள். y equal to minus 1 power 1 minus 1 power 2 minus 1 power 3 இப்படியே வந்து 25 உறுப்புகள் எனில் x squared plus y squared ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எக்ஸுக்குனா ஒரு பெரிய டேர்ம் கொடுத்துருக்காங்க, ஒய்க்கு வந்து ஒரு பெரிய டேர்ம் கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ தெரியணும், ஒய்யோட வேல்யூ தெரியணுமா, அது கண்டுபிடிக்கலாம். x equal to minus 1 power 1 plus minus 1 squared plus minus 1 cube plus minus 1 power 4 அப்படியே போயிட்டே இருக்கும். 25 உறுப்புகள். 25 உறுப்புகள் தான், நம்பர் 25 கிடையாது, சரியா? இப்போது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம். மைனஸ் 1 பவர் 1னா மைனஸ் 1 தான், மைனஸ் 1 பவர் 2ன்னு இருக்குது, மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1 வரும், ப்ளஸ் 1. அடுத்து இது மைனஸ் 1 3 தடவை பெருக்கணும்னா மைனஸ் 1, மைனஸ் 1 4 தடவை பெருக்கணும்னா ப்ளஸ் 1. பவரில் வந்து ஆட் நம்பராக இருந்ததுன்னா மைனஸ் 1 வரும். ஈவன் நம்பர் 2 4 6 8ன்னு பவரில் இருந்ததுன்னா அங்கே வந்து ப்ளஸ் 1 கிடைக்கும். அவ்வளோதான். இதுலேருந்து அப் டு 25 டேர்ம்ஸ் வரைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போது இது ரெண்டையும் எடுத்துக்கோங்களேன். மைனஸ் 1 ப்ளஸ் 1 0, மைனஸ் 1 ப்ளஸ் 1 0. அப்போ ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு உறுப்பாக ஆட் பண்ணிட்டு போனோன்னா அதோட வேல்யூ வந்து 0 கிடைக்கிது. மொத்தம் எத்தனை நம்பர்ஸ்னு சொல்கிறாங்க, 25 நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த 25ல் ரெண்டு நம்பராக கூட்டினாலே 0 0வாக வருது. அப்போ ரெண்டாக கூட்டினோன்னா 24 நம்பர் வரைக்கும் 0 எல்லாமே கேன்சல் ஆகிடும். மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடும். கடைசியாக அப்போ என்ன இருக்கும், மைனஸ் 1 மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நம்பர் மாறி மாறி வருதுல்ல, மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 வரும்போது ப்ளஸ் 1 வரைக்கும் எல்லாம் அடிச்சிடும், 0 ஆயிரும். அப்போ கடைசியாக மிஞ்சினது என்ன, மைனஸ் 1. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, மைனஸ் 1. இந்த மாதிரி சிம்பிளாக கண்டுபிடிக்கணும். இப்போ இதே மாதிரி ஒய்க்கு கண்டுபிடிங்க. y equal to minus 1 power 1 minus minus 1 power 2 plus minus 1 power 3 minus minus 1 power 4 plus up to இங்கே அதே மாதிரி 25 உறுப்புகள் வரைக்கும். இங்கே எப்படின்னு பாருங்கள், மைனஸ் 1 பவர் 1னா மைனஸ் 1, மைனஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணோன்னா ப்ளஸ் 1 வரும். ஆனால் இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும், மைனஸ் 1 ப்ளஸ் மைனஸ் 1 3 டைம்ஸ் போட்டோன்னா மைனஸ் 1 தான் கிடைக்கும். அப்போ இங்கே மைனஸ் ஆகிடும், மைனஸ் 1 மைனஸ் மைனஸ் 1 4 தடவை போட்டோன்னா ப்ளஸ் 1 1 அப் டு 25 உறுப்புகள் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். இப்போ இங்கே என்ன வருதுன்னு பாருங்கள், மைனஸ் 1 ஆட் பண்ணால் மைனஸ் 2 மைனஸ் 2. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 25 உறுப்பும் எப்படி வரும், மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1ன்னு போய்கிட்டே இருக்கும். 25 உறுப்பு கூட்டினோன்னா என்ன வரும், மைனஸ் 25ன்னு வரும். இப்போ எக்ஸோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு, ஒய்யோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு.
அவங்க என்ன கேட்குறாங்களோ இந்த ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கேட்குறாங்களா, இதை கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ -1 த ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஒய்யோட வேல்யூ -25 த ஹோல் ஸ்கொயர்ட். -1 ஸ்கொயர் பண்ணோன்னா +1 கிடைக்கும். ப்ளஸ் 25 ஸ்கொயர் பண்ணோன்னா 625 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 625 ப்ளஸ் 1 626. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி கரெக்ட். 3 6 9 அப் டு 111 என்ற தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன? அதாவது என்னோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது கூட்டு தொடரா இல்லை பெருக்கு தொடரான்னு பார்ப்போம். 3 6 9 111 3 + 3 ஆட் பண்ணியிருக்காங்க. +3 9. அப்போ இது பார்த்தாலே தெரியுது 3 3யாக ஆட் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ இது வந்து என்னது ஒரு கூட்டுத்தொடர் தான், ஏபி தான். இதில் என்னோட வேல்யூ தானே கேட்குறாங்க. ஏஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இது வந்து ஏபியில் பேசிக் ஃபார்முலா. இது ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும் 3 ஃபஸ்ட்டாக இருக்குல்ல அது. டினா டிஃப்ரென்ஸ் 6 - 3. டியும் என்னது 3 தான். இதில் கடைசியாக இது கொடுத்துருக்காங்கல்ல 111, அது வந்து ஏஎன்னுங்கிறது 111. இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 111 3 ப்ளஸ் என் தெரியாது n - 1 இன்ட்டு டியோட வேல்யூ 3. 111 ஈக்குவல் டு 3 ப்ளஸ் இந்த 3யை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3n - 3. இப்போ இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ 111 ஈக்குவல் டு 3n மட்டும்தான் இருக்கும். n ஈக்குவல் டு 111 டிவைடட் பை 3. இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 3s are 9 பேலன்ஸ் டு 21 7 3s are 21 37 அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற உறுப்புகளோட எண்ணிக்கை 37. ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓர் ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9. அந்த எண்ணுடன் 27 கூட்டும்போது இலக்கங்கள் இடம் மாறுகின்றன எனில் அந்த எண் யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஈரிலக்க எண் அப்படின்னா ஏதோ ஒரு 2 டிஜிட் இருக்குது, XY அப்படின்னு 2 டிஜிட் இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 9 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த எண்ணோட 27 கூட்டுனா இலக்கங்கள் இடம் மாறுகின்றன, அதாவது YXஆ மாறிடுதுங்கிறாங்க. இப்போ இங்கே வந்து ஒரு 12ன்னு இருக்குன்னா இப்போ இதோட 27 கூட்டுறோம் அப்படின்னா 21 அப்படின்னு மாறிடும். இது சும்மா எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த சம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இதுலேருந்து போயிடலாம். இதுலேருந்து எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 69 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 2ஐயும் கூட்டினா 9 வரும். 6ஐயும் 9ஐயும் கூட்டினா என்ன வரும், 15 வரும். அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. 3 + 6 9 இது வருது, இது மேபி இருக்கலாம். 4 + 7 வந்து 11 வருது, ஸோ இதுவும் கிடையாது. 6 + 3 9 இதுவும் இருக்கலாம். இந்த 2 ஆப்ஷனில் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, அதோட 27 கூட்டுறப்ப இலக்கங்கள் இடம் மாறும். இப்போ 36ஓட 27 கூட்டுங்க, 63 கிடைக்கிது. அப்போ இந்த 36ங்கிறது 3 6ங்கிறது 6 3ஆ மாறுது. அப்போ வந்து இதுதான் கரெக்டு. எதுக்கும் இதையும் செக் பண்ணிக்கலாம். 63ஆ இதோட 27 கூட்டி பாருங்கள், 90 கிடைக்கிது. அப்போ 36ங்கிறது கிடைக்கல, இது அப்படியே ரிவர்ஸ்லாம் கிடைக்கல, வேறு நம்பர் தான் கிடைக்கிது. அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ 36 அப்படிங்கிறது தான் கரெக்டு. 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 1852.20 மாறும்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கொஷின் பார்த்தோன்னே தெரியுது கூட்டு வட்டி ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும்னு. இது வந்து என்ன, பியோட வேல்யூ, இது ஆரோட வேல்யூ, இவ்வளோ அமௌண்ட்டாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஏவோட வேல்யூ. கூட்டு வட்டி அப்படின்னாலே ஃபார்முலா என்ன, A = P × 1 + R / 100 n. இதுதான் ஃபார்முலா. எத்தனை ஆண்டுகளில் தானே கேட்குறாங்க, என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ என்ன கொடுத்துருக்கான், 1852.20 ஈக்குவல் டு பியோட வேல்யூ 1600 இன்ட்டு 1 + ஆரோட வேல்யூ 5/100 n தான் நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த 1600 வந்து டிவிஷனில் வந்துடும், ஈக்குவலுக்கு இந்த பக்கம் 1852.20 டிவைடட் பை
1600 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 5ஐயும் 100ஐயும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் 1, இங்கே 20. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 20 into 1 20, 20 plus 1 21, 21/20 whole power n அப்படின்னு வந்துடும். இதையும் இப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவோம். செகண்ட் டேபிள்லையே பண்ணுவோம். 800 வரும். இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோன்னா 926.10 அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 21/20 ஹோல் பவர் n. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 21/20 பவரில் n இருக்கா, அப்போ நம்ம இங்கேயும் என்ன பண்ணணும், 21/20 பவரில் ஸ்கொயர்டோ கியூபோ ஃபோரோ ஏதோ ஒன்று இந்த ஷேப்பில் இங்கே கொண்டு வரணும். அப்போ தான் பவரில் உள்ள ரெண்டையும் ஈக்குவல் பண்ண முடியும். இங்கே 800 இருக்குது, இங்கே 20 இருக்குது. இது ரெண்டையும் ரிலேட் பண்ணுங்கள். 20ஐ க்யூப் பண்ணால் 8000 வரும். 20 into 20 into 20 8000. அப்போ அதே மாதிரி மேலேயும் 21 3 தடவை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 9261 வரும். இப்போ இங்கே பாயிண்ட் இருக்கா, அதனால் என்ன பண்ணுங்கள், மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணாலும் இதோட வேல்யூ மாறாது. நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறோம். 10ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன ஆகும், 9261 டிவைடட் பை கீழே 10ஆல் பெருக்கும்போது இன்னொரு 0 ஆட் ஆகிடும். ஈக்குவல் டு 21/20 ஹோல் பவர் n அப்படின்னு இருக்கும். இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம், 9261 21 க்யூப்னு எழுதலாமா. 21 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரும். அதே மாதிரி கீழே இதை வந்து 20 க்யூப், 20ஐ 3 தடவை மல்டிப்ளை பண்ணால் 8000 கிடைக்கும். ஈக்குவல் டு 21/20 த ஹோல் பவர் n. இதை வந்து 21/20 த ஹோல் க்யூப் அப்படி போடலாமா, ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஹோலாக க்யூப் போட்டிருக்கேன். ஈக்குவல் டு 21/20 த ஹோல் பவர் n. பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது 21/20ன்னு. அதனால் பவரில் இருக்கிற ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ n ஈக்குவல் டு என்ன, 3 ஆண்டுகள் அப்படிங்கிறது கரெக்டு. 666 கிராமுக்கு 6 கிலோகிராம் என்பதன் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரேஷியோ இங்கே வந்து கிராமில் இருக்குது, இது வந்து கிலோகிராமில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், கிலோகிராமை கிராமாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். இப்போ இங்கே என்ன இருக்குது, 6 கிலோகிராம் இருக்குது. 6 கிலோகிராமை கிராமாக மாற்றும் போது 6 into 1000, அப்போ 6000 கிராம். இதை மாற்றியாச்சு. இங்கேயும் கிராமில் இருக்குது 666. இது ரெண்டுக்கும் தானே ரேஷியோ கேட்குறாங்க. 666 ஈஸ்ட் ரேஷியோங்கிறப்ப ஈஸ்ட் போட்டுக்கணும். இந்த பக்கம் 6000. இது ரெண்டே 6th டேபிள்லேயே அடித்தோம் அப்படின்னா 111 ஈஸ்ட் 1000. இதுக்கு மேலே ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆன்சர் ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்த எழுத்தை கண்டறிக. RUXAD நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே ரீசனிங் கொஷின்ஸ்க்கு A to Z வரைக்கும் எழுதிட்டு அதுக்கு வந்து நம்பர்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி A to Z வரைக்கும் எழுதிட்டு 1லேருந்து 26 வரைக்கும் நம்பர்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள், ஆர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 6U, ஆருக்கும் யூக்கும் என்ன கனெக்டுன்னு பாருங்கள். இப்படி ரிவர்ஸில் வருது. 2 லெட்டர் விட்டுட்டு யூ போட்டிருக்காங்க. அடுத்தது பார்ப்போம், யூக்கும் எக்ஸ்க்கும் பாருங்கள். யூ இங்கே இருக்குது, எக்ஸ் இங்கே இருக்குது. இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2 லெட்டர்ஸ் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, எக்ஸுக்கும் ஏக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஆல்ஃபபெட்டை விட்டுட்டு 3ஆவதாக உள்ளதை எழுதியிருக்காங்க. அப்படியே ரிவர்ஸில் வருது. அடுத்தது ஏடி, அதே மாதிரி தான். அடுத்தது டேஷில் என்ன வரும்னு கேட்குறாங்க. டிக்கு அப்புறம் 2 ஆல்ஃபபெட் விட்டுட்டோம்னா ஜி. அப்போ இங்கே ஜி தான் வரும். ஆப்ஷன் சி கரெக்டு. அடுத்த எண் யாது? 840 168 42 14 7 டேஷ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். முதல்ல இது எல்லாத்துக்கும் என்னென்ன ரிலேஷன்னு சொல்லி பார்ப்போம். ஏதாவது ஒரு க்ளூவாச்சும் கிடைக்கும். இங்கே பாருங்கள் 7 இருக்குது. ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எழுதிக்கலாம். 840 168 42 14 7 இப்படி கொடுத்துருக்காங்களா. இப்போ இதை பாருங்களேன், 7 into 2 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரியே 14க்கும் 42க்கும் என்ன வித்தியாசம்? 3. 14 × 3 42. இதுக்கும் பாருங்கள் இன்ட்டு 4. இதுக்கும் இன்ட்டு 5. 168 × 5 840. அப்போ இங்கேருந்து போகிறப்ப மல்டிப்ளை, இங்கேருந்து இங்கே வரப்போ இந்த நம்பர் தானே கேட்குறாங்க. ஸோ இப்படி ரிவர்ஸில் வரும்போது என்ன பண்ணியிருப்பாங்க? டிவைட் பண்ணியிருப்பாங்க. 840/5/4. அப்போ நமக்கு என்ன தெரியுது? 5 4 3 2. இங்கே வந்து என்னவாக இருக்கும்? 1 இருக்கும். என்ன பண்ணியிருப்பாங்க? இப்படி வரும்போது டிவிஷனாகவே வருதா? 14/2 7. அதே மாதிரி இங்கே என்னென்னா 7 டிவைடட் பை இங்கே இருக்கிற 1 ஈக்குவல் டு 7. 7 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும், ஏ மற்றும் சி அதே வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பார். அதே வேலையை பி தனியே எவ்வளவு மணி நேரத்தில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதுவோம். ஏ வந்து 12 மணி நேரம், அவரோட ஒரு நாள் வேலை 1/12 இருக்கும். பியும் சியும் 3 மணி நேரம், பி ப்ளஸ் சி 3 மணி நேரம், ஒரு நாள் வேலைங்கிறது 1/3 இருக்கும். அடுத்தது ஏ மற்றும் சி. ஏ ப்ளஸ் சி வந்து 6 மணி நேரம், 1/6. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? பி மட்டும் தனியாக எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏவோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சி கண்டுபிடிக்கணும். முதல்ல சி கண்டுபிடிச்சிட்டு சியோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா பியோட வேல்யூ கிடச்சிடும். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இதில் ஏவோட வேல்யூ 1/12 போடுங்க. 1/12 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1/6. சி ஈக்குவல் டு 1/6. இது வந்து இந்த பக்கம் போகிறப்ப -1/12 ஆகிடும். சி ஈக்குவல் டு இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 12. 2 - 1 ஈக்குவல் டு 1/12. இப்போ சியோட வேல்யூ கிடச்சிருச்சா? 1/12. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த சியோட வேல்யூ கிடச்சதை போயிட்டு இந்த பி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு பி கிடச்சிரும். இப்போ பி ப்ளஸ் சிக்கு பதிலாக 1/12 ஈக்குவல் டு 1/3. பி ஈக்குவல் டு 1/3. இந்த ப்ளஸ் இங்கே போகிறப்ப -1/12 ஆகிடும். இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 12. 4 - 1ன்னு வரும். எல்சிஎம் எடுத்தோம்னா பி ஈக்குவல் டு 3/12. இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோன்னா 1/4. அப்போ பிக்கான நேரம் எத்தனை? இது ஒரு நாள் வேலை. இதை வந்து மொத்தமாக கன்வெர்ட் பண்ணும்போது 4. இந்த 4 அப்படியே மேலே போயிடும். 4 மணிகள் அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் டி கரெக்டு. 63 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவுள்ள ஒரு நாற்கரத்தின் ஒரு மூலைவிட்டம் 7 சென்டிமீட்டர். மேலும் எதிர் உச்சிகளிலிருந்து அம்மூலைவிட்டத்திற்கு வரையப்படும் குத்துக்கோடுகளின் நீளங்கள் 5 சென்டிமீட்டர் மற்றும் x சென்டிமீட்டர் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாற்கரத்தோட பரப்பளவு கொடுத்துருக்காங்க. நாற்கரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? மூலைவிட்டம், அப்புறம் வந்து இந்த குத்துக்கோடுகளின் நீளங்கள் இதெல்லாம் கொடுத்தா அதோட ஃபார்முலா என்னன்னா ½ × d. dனா மூலைவிட்டம் இன்ட்டு h1 + h2. இதுதான் வந்து இதோட ஃபார்முலா பரப்பளவுக்கு. நாற்கரத்தின் பரப்பளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 63 ஈக்குவல் டு 1/2 × dனா என்ன? மூலைவிட்டம் டயாமீட்டர், இதோட அளவு 7 சென்டிமீட்டர் இன்ட்டு 7 இன்ட்டு இந்த h1 + h2ங்கிறது குத்துக்கோடுகளின் நீளங்கள்னு சொல்லி 2 வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் இந்த h1 + h2. h1ஓட வேல்யூ 5 ப்ளஸ் h2ஓட வேல்யூ கொடுக்கல, அதுக்கு பதிலாக தான் x கொடுத்துருக்காங்க. h2க்கு பதிலாக x போட்டுக்கோங்க. இப்போது ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் உள்ளதெல்லாம் இந்த பக்கம் எடுத்துருவாங்க. அப்போ 63 2 மேலே வந்துடும், அந்த 7 கீழே வந்துடும். ஈக்குவல் டு 5 + xன்னு இருக்கும். இதையும் அடித்தோன்னா 9. 9 × 2 18. 18 ஈக்குவல் டு 5 + x. இப்போ இந்த 5 இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸில் வந்துடும். 18 - 5 ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 13 சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓர் அலுவலக கட்டட தரையில் 200 சாய் சதுர வடிவிலான ஓடுகள் பதிக்கப்படுகின்றன. ஓடுகளின் மூலைவிட்டங்களின் அளவுகள் 40 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர் எனில்
தரையை சதுர மீட்டருக்கு ரூபாய் 45 வீதம் மொத்த செலவை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மென்சுரேஷன் சம்மில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாய் சதுரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. அதோட பரப்பளவு பற்றி தான் இங்கே டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சாய் சதுரத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ½ × d1 × d2 இதுதான் ஃபார்முலா. இங்கே வந்து மூலை விட்டத்தோட அளவு கொடுத்துருக்காங்கல்ல 40 1 25 1 அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ½ × 40 × 25 இதையும் அடித்தோன்னா 20 20 × 25 500. அப்போ சாய் சதுரத்தோட பரப்பளவு எவ்வளோ 500 cm². இது வந்து என்னது ஒரு ஓடு இருக்குல்ல, ஒரு ஓட்டோட பரப்பளவு இவ்வளோ. நமக்கு மொத்தம் எத்தனை ஓடு இருக்குங்கிறாங்க 200 ஓடுகள் இருக்குங்கிறாங்க. அப்போ இந்த 200 ஓட்டோட பரப்பளவுன்னா அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். 200 × 500 = எவ்வளோ 1 lakh வரும். 1,00,000 cm². இதுதான் வந்து இந்த மொத்த ஓடையும் பதிக்கிறதுக்கான பரப்பளவு இவ்வளோ தான். அவங்க என்ன கொஷனில் கேட்டிருக்காங்க, தரையை மெருகூட்ட சதுர மீட்டருக்கு தான் 45 ரூபாய். நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், சதுர சென்டிமீட்டருக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இதை வந்து மீட்டருக்கு மாற்றிடணும். 1 மீட்டர் ஸ்கொயர்டு = 10,000 cm². இது ஃபார்முலா. இப்போ நமக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர்லேருந்து மீட்டர் ஸ்கொயருக்கு போகணும். அப்போ 10,000ஆல் இந்த வேல்யூ டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த 1,00,000 இருக்குல்ல, இதை வந்து இதால் டிவைட் பண்ணிட்டோன்னா நமக்கு மீட்டர் ஸ்கொயர்டாக மாறிடும். 1 lakh / 10,000. 4 0வா 1 2 3 4 அடிச்சிங்கன்னா 10 மீட்டர் ஸ்கொயராக மாறிடுச்சு. சென்டிமீட்டர் ஸ்கொயர்லேருந்து மீட்டர் ஸ்கொயர்ட் ஆயிடுச்சு. சதுர மீட்டருக்கு தானே, ஒரு மீட்டருக்கு 45 ரூபாங்கிறாங்க. இங்கே மொத்தம் எத்தனை 10 சதுர மீட்டர் இருக்குது. இப்போ 10 சதுர மீட்டர்னால் 45 × 10 450 ரூபா ஆகும். இத்தனை சதுர மீட்டருக்கும் செலவு எவ்வளோனா 450 ரூபாய் ஆகும். ஆப்ஷன் டி கரெக்டு. ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது A + B எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே வந்து ஏ வந்து பியை விட 3 மடங்கு வேகமாக வேலை செய்வாங்க. இப்போது பிங்கிறவங்கள எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏ வந்து இவங்களை விட 3 மடங்கு வேலை செய்வாங்களா, அப்போ 3x இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 24 நாட்கள் வந்து பி எடுத்துக்கிட்ட நேரத்தை விட இவங்க சீக்கிரமாக முடிச்சிடுவாங்க. அதாவது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் 24. அப்போ 3x - x = 24னா 3x - x 2x 2x = 24. இப்போ x = 24/2ங்கிறப்ப 12. அப்போ x = 12 கண்டுபிடிச்சிட்டோமா. எக்ஸுங்கிறது தான் இங்கே என்ன பியோடது. இப்போ பி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஏ என்னவா இருக்கும், இதோட 3 மடங்காக இருக்கும். அப்போ 3 × 12 36. ஏயோடது 36. ரெண்டு பேரும் சேர்ந்து தானே எவ்வளோ வேலைன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ A + B = இவங்களோட ஒரு நாள் வேலை வந்து இங்கே 36 இருக்கா ஏயோடது. அப்போ 1/36 எடுத்துக்கணும். ப்ளஸ் பியோடது 12, அதை 1/12 எடுத்துக்கிறோம். 36க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா 12 36. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 1 3. 12 × 3 36. 36 தான் எல்சிஎம். 1 + 3 4/36. இது ரெண்டையும் அடித்தோன்னா 1/9 கிடைக்கும். அப்போ A + B = 9 days. ரெண்டு பேரும் சேர்ந்து 9 நாட்களில் முடிப்பாங்க. 1/9ங்கிறது ஒரு நாள் வேலை. ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தமாக முடிக்கும்போது கீழே உள்ள அந்த 9 மட்டும்தான் எடுத்துக்கணும். 9 நாட்கள். 15,625ஐ 6 மாதங்களுக்கு 16% ஆண்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க. கொஷினில் ஆக்சுவலாக என்ன வந்து எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத படிக்கும் போதே பார்த்தணும். என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கூட்டு வட்டின்னு நமக்கு பார்த்தாலே தெரியுது. இன்னொரு வார்த்தை காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காலாண்டுக்கு ஒரு முறைனாலே ஏக்கு வந்து வேறு ஃபார்முலா வரும். A = P × 1 +
ஆர் டிவைடட் பை 400 பவர் 4n. இதுதான் வந்து காலாண்டுக்கு அப்படின்னா இந்த ஃபார்முலா. இதே அரையாண்டுக்குன்னா இங்கே 200 அப்புறம் இங்கே 2n வரும். இதுதான் வித்தியாசம். இங்கே என்ன கேட்குறாங்க, கூட்டு வட்டியை காண்க, சிஐ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது வந்து என்ன, இது பியோட வேல்யூ, இது என்னோட வேல்யூ, இது ஆரோட வேல்யூ. இது எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. ஏ ஈக்குவல் டு 15,625 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆரோடது 16%. இப்போ 16 பை இந்த 400 ஹோல் பவர் 4 இன்ட்டு என்னோட வேல்யூ தான் இங்கே என்ன வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க, இதையும் நோட் பண்ணணும். 6 மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க. வருஷம்னா நேராக போட்டிருக்கலாம். 6 மாதம் அப்படிங்கிறப்ப மாதத்தை வருஷமாக மாற்றணுன்னா என்ன பண்ணுவோம், 6 டிவைடட் பை 12 போட்டுக்குவோம். ஈக்குவல் டு என்ன வரும், 1/2. அப்போ என்னங்கிறது 1/2 இயர்ஸ். இங்கே எண்ணுக்கு பதிலாக 1/2 போடுங்க. இதையும் அடித்தோன்னா 2 வரும். இப்போது ஏ ஈக்குவல் டு 15625 இன்ட்டு 1 ப்ளஸ் இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படின்னா கீழே 100 மேலே 4, இதையும் அடித்தோன்னா 25. 1 ப்ளஸ் 1/25 வரும். 1/25 பவர் 2 இன்ட்டு 1 2. A ஈக்குவல் டு 15625 இன்ட்டு இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 25 இன்ட்டு 1 25 plus 1 26. 26 divided by 25 the whole square. இப்போ A equal to 15625 into இது பவரில் ஸ்கொயர் இருக்கிறதுனால இதை 2 எழுதிக்கோங்க. 26/25 ஒரு தடவை, 26/25 2 டைம்ஸ் நம்ம எழுதியாச்சு. இப்போ இதையும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா 625 கிடைக்கும். இதையும் அடித்தோம்னா 25. அப்போ A ஈக்குவல் டு 25 இன்ட்டு 26 இன்ட்டு 26ன்னு கிடைக்கும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 16,900 கிடைக்கும். நமக்கு ஏவோட வேல்யூ கிடச்சிருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு என்ன, A மைனஸ் பி. 16,900 மைனஸ் பி வந்து 15,625. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 1275 கிடைக்கும். இதுதான் என்ன, கூட்டு வட்டி. ஆப்ஷன் டி கரெக்ட். 8000 ஆனது 3 ஆண்டுகளில் கூட்டுத்தொகை 9261 ஆகும். கூட்டு வட்டி வீதம் காண்க. வட்டி ஆண்டிற்கு ஒரு முறை அசலுடன் சேருகின்றது. அப்போ இது பார்த்தோன்னே தெரியுது கூட்டு வட்டிக்கான சம்முன்னு சொல்லிட்டு. ஆண்டிற்கு ஒரு முறைங்கிறதுனால இது நார்மலான ஃபார்முலா தான். A equal to P into 1 plus R divided by 100 power n. இந்த நார்மலான ஃபார்முலா தான். இதில் வட்டி வீதம் கேட்குறாங்க. ஆரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, Pயோட வேல்யூ இது, கூட்டுத்தொகை இது ஏவோட வேல்யூ, ஆண்டுகள் n கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏவோட வேல்யூ 9261 ஈக்குவல் டு Pயோட வேல்யூ 8000 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் தான் தெரியாது, ஆர் பை 100 பவர் எண்ணில் வந்து 3 ஆண்டுகள்ங்கிறதுனால 3 போட்டிருக்கோம். இப்போது இந்த 8000 இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் வந்துடும். 9261 டிவைடட் பை 8000 ஈக்குவல் டு இங்கே உள்ள வந்து எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 100 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100 the whole cube அப்படின்னு மாறிடும். இப்போ இதுக்கப்புறம் என்னென்னா, இங்கே மேலே கியூப் இருக்கா, அப்போ இங்கேயும் நம்ம கியூப் கொண்டு வந்தால் தான் பவர் ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் பேஸ் ரெண்டையும் ஈக்குவல் ஆக்கிடலாம். இதே மாதிரி முன்னாடி ஒரு சம் பார்த்துருப்போம் இதே கூட்டு வட்டியில். அதே டெக்னிக் தான் இங்கேயும். இப்போ இங்கே எப்படி கியூப் கொண்டு வருது அப்படின்னா, இதே நம்பர் தான் ஆக்சுவலி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். 9261 அப்படிங்கிறது 21ஓட கியூப். அப்போ 21 டிவைடட் பை 8000 அப்படிங்கிறது 20ஓட கியூப். த ஹோல் கியூப் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100 த ஹோல் கியூப். இப்போ பவர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா, அப்போ பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஆர் கண்டுபிடிச்சிடலாம். 21/20 ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100. இப்போ இந்த 100 வந்து டிவிஷனில் இருக்கா, மல்டிப்ளியில் கொண்டு போயிடலாம்.
21 into 100 divided by 20 அப்படியே தான் இருக்கும். இந்த பக்கம் 100 plus r. இப்போ இதையும் அடிச்சோன்னா 5 into 21 105. 105 equal to 100 plus rன்னு இருக்கும். r அப்படியே வச்சுக்கலாம். இந்த 100 இந்த பக்கம் போகிறப்ப மைனஸ் ஆயிரும். 105 minus 100 equal to 5. அப்போ ஆரோட வேல்யூ எவ்வளோ? 5%. ஆப்ஷன் சி கரெக்ட். 12 மாடுகள் ஒரு வயலை 10 நாட்களில் மேய்கிறது எனில் 20 மாடுகள் அதே வயலை எத்தனை நாட்களில் மேயும்? ரொம்ப ஈஸியான 12 மாடு இருக்குன்னா 10 நாள் மேயுது. மாடோட எண்ணிக்கை வந்து இங்கே என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ரெண்டுமே வந்து டைரக்ட் ப்ரப்போர்ஷனில் தான் இருக்குது. டைரக்ட் ப்ரப்போர்ஷனில் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எத்தனை நாட்கள்னு. 12 மாடு 10 நாட்கள்னா இன்ட்டு 10 போட்டுக்கணும். ஈக்குவல் டு 20 மாடு எத்தனை நாட்கள் இன்ட்டு எக்ஸ் நமக்கு தெரியாது. இது டைரக்ட் ப்ரப்போர்ஷனுங்கிறதுனால இந்த மாதிரி எழுதியிருக்கோம். இப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த 20 இந்த பக்கம் கொண்டு வாங்க. 12 into 10 divided by 20 வந்து டிவிஷனில் வந்துடும். இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் 2, இதே அடித்தோன்னா 6. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6. 6 நாள்லையே அந்த வயலை மாடு வந்து மேய்ஞ்சிரும். அப்போ சி, ஆப்ஷன் சி கரெக்ட். எக்ஸ் ஈஸ்ட் 4/9 ஈக்குவல் டு 3/11 ஈஸ்ட் 5/13 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஈஸ்டில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஈஸ்ட்னா என்னென்னா டிவிஷனில் எழுதணும் அதை வந்து. அப்போ எக்ஸ் டிவைடட் பை 4/9 ஈக்குவல் டு, அதே மாதிரி இங்கே 3/11 இருக்கா, இந்த ஈஸ்ட்டுக்கு பதிலாக டிவிஷன் போட்டுக்கணும். அப்புறம் என்ன இருக்குது? 5/33. 5 divided by 33. இதில் எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. டிவிஷனில் உள்ளதெல்லாம் மல்டிப்ளைல எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ அந்த 9 வந்து இங்கே மேலே வந்துடும். 9x divided by 4 equal to 3/11 இருக்கா, இன்ட்டு இந்த 5/33 வந்து 33/5 மாறிடும். 11 இதை அடித்தோன்னா 3, வேறு எதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியாது. இப்போ எக்ஸை வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வரலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 3 into 3/5 இந்த பக்கம் இருக்கா, இங்கே உள்ள அந்த 9/4 இங்கே வர்றப்ப 4/9 மாறிடும். இப்போ இதையும் அடிக்கலாமா? 3 இந்த 3 கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்குது? 4 divided by 5. அப்படிங்கிறது தான் என்னது? எக்ஸோட வேல்யூ. ஆப்ஷன் சி கரெக்ட். லாஸ்ட் கொஷின் பாருங்கள். சுருக்குக ரூட் ஆஃப் 49, 220, 16, 18 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. இப்போ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 49 ப்ளஸ் லாஸ்ட்லேருந்து வருவோம் ரூட் ஆஃப் 220 ப்ளஸ் ரூட் ஆஃப் 16 ப்ளஸ் 81க்கு வந்து முதல்ல ரூட்லேருந்து வெளில எடுப்போம். 81க்கு ரூட் எடுத்தோன்னா என்ன வரும்? 9. அது 9 ஸ்கொயர்டு 81. 2 9க்கு பதிலாக ஒரு 9 எடுத்திருக்கோம். ரூட்டு போயிடும். ஓகேவா? 49 ப்ளஸ் இந்த 220 அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் ரூட்குள்ளே 16 ப்ளஸ் 9 எவ்வளோ? 25. 25 ரூட்லேருந்து வெளில எடுக்கும்போது என்ன வரும்? 5 தான் வரும். 49 ப்ளஸ் 220 இங்கேருந்து எடுத்தோன்னா 5 வரும். 220 ப்ளஸ் 5 225ன்னு வந்துடும். இந்த 49 அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் 225க்கு ரூட் எடுத்தோன்னா 15 வரும். 15 into 15 225. 49 15 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 64 கிடைக்கும். 64க்கு ரூட் எடுத்தோன்னா 8. 8 8s are 64. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. இதோட இந்த வீக் 3க்கான 25 கொஷின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் வந்து முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.